வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கரிகாலனின் அறிவில் வேறொரு எண்ணம் சரையில் என குறுக்கிட்டது. திட்டமிட்டபடி புதன்கிழமை செல்வம் சிவ சிதம்பரத்தை தொடர்பு கொள்வான். அப்போது துப்பறியும் நிறுவனம் கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்த தகவல் அவனுக்கு சொல்லப்படும். அதை கேட்டு செல்வம் குழம்புவான். என்னடா இது, புது கரடியாக இருக்கிறதே என்று திகைப்பான். அவனை அந்த திகைப்பிலேயே நிலை நிறுத்தி விடலாமா? திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை காலை கரிகாலன்தான் கிருஷ்ணகுமாராக ராஜா அண்ணாமலைபுரம் நுழைந்ததாய் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அமைவதற்கு பதிலாய் நிஜ கிருஷ்ணகுமாரே துப்பறியும் நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு திங்கள் கிழமையே வீடு வந்து சேர்ந்து விட்டதாகவே செல்வமும் எண்ணிக்கொள்ளும்படி தான் மௌனம் சாதித்து விடலாமா என்று கரிகாலன் யோசித்து பார்த்தான். அப்படி யோசித்து பார்ப்பதில் சந்தோஷமும் வந்தது, சிறிது பயமும் வந்தது. துப்பறியும் நிறுவனம் கண்டுபிடித்தது என்பதால் செல்வம் நம்புவான். ஆனால் கரிகாலன் எங்கே என்ற கேள்வியும் உடனே அவனுடைய மனதில் ஏற்படும். கரிகாலன் தன்னிடம் வந்து சேராதவரே ராஜா அண்ணாமலைபுரம் வந்து சேர்ந்திருப்பது உண்மையான கிருஷ்ணகுமார் தானா என்ற சந்தேகம் செல்வத்தின் அறிவில் தோன்றிவிடுமே. அந்த சந்தேகம் வந்துவிட்டால் செல்வம் கண்காணிக்க ஆரம்பித்து விடுவான். அது ஆபத்தென்று புரிந்தது கரிகாலனுக்கு. என்றாலும் அவன் எந்த விதமான தீர்மானத்திற்கும் வரவில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க நினைத்தான். பேருந்து சைதாப்பேட்டையில் நின்றது. பேசிக்கொண்டபடி சரஸ்வதி மட்டும் இறங்கிக் கொண்டாள். பொருள் பொதிந்த பார்வையால் கரிகாலனிடம் விடை பெற்று கொண்டாள். கரிகாலன் கடலில் குதிக்க தயாரானவன் போன்ற உணர்வு முனைப்பில் அமர்ந்திருந்தான். தேனாம்பேட்டையில் மீண்டும் பேருந்து நின்றது. கரிகாலனும் ஆனந்தும் இறங்கினார்கள். ஆட்டோவில் ஏறினார்கள். போக்குவரத்து நெரிசல் இன்னமும் துவங்காத நீண்ட சாலைகளில் ஆட்டோ விரைந்தது. கரிகாலன் வெறுமனே அமர்ந்திருக்க ஆனந்த் ஆட்டோ டிரைவருக்கு வழிகாட்டி கொண்டே வந்தான். கடைசியாக ஆட்டோ சிவ சிதம்பரத்தின் வீட்டின் முன்னால் போய் நின்றது. வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பவத்தின் மிக முதல் கணத்தில் கரிகாலன் கம்பீரமாய் நின்றான். எதையும் நோக்கவில்லை. தோட்டத்தில் நடந்தான். சிவ சிதம்பரமும் அவரின் மனைவியும் போர்ட்டிகோவில் இருந்து இறங்கி வந்தார்கள். கட்டி போடப்பட்டிருந்த அல்சேஷியன் சங்கிலி குலுங்கி எழும்பி குதித்தது. கரிகாலனை பார்த்து வாலை குழைத்தது. கரிகாலன் சிவ சிதம்பரத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. அவரின் மனைவியை பார்த்து மட்டும் சிரித்துவிட்டு சொன்னான், சாரிம்மா, நான் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு விடுவென மாடிப்படிகளில் ஏறி அறைக்கு போய்விட்டான். சிவ சிதம்பரம் ஆனந்தத்துடன் தோட்டத்தில் நின்று தணிந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பெண்ணை என்ன செஞ்சான்? நான் தலையிடவே இல்லை சார் அந்த விஷயத்துல. அவள் இங்கே சைதாப்பேட்டையில தான் இறங்கி போனா. ஆனா அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப சாதாரணமாத்தான் இருந்தா. அதான் எனக்கு ஆச்சரியம். எப்படியோ மறுபடியும் மனசு மாறாம வீட்டோட அவன் இருந்துட்டா சரி. எந்த புத்திமதியும் சொல்லாதீங்க அவசரப்பட்டு. வாயையே திறக்க மாட்டேன். ஓகே சார், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்க கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை. நான் ஈவினிங் வந்து பணம் பே பண்ணிடுறேன். வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவ சிதம்பரத்தின் மனைவி கை கூப்பினாள். இந்த காட்சியை அறையின் பால்கனி கதவை மிக சிறிதாக திறந்து வைத்தபடி கரிகாலன் கவனித்து கொண்டிருந்தான். சம்பந்தமே இல்லாத ஒரு பிரதேசத்து ஹோட்டல் அறைக்கு வந்திருப்பது போல் இருந்தது அவனுக்கு. இயல்பா என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் என்பதை திட்டமிட்டு கொள்ள முடியவில்லை. அறையை கவனித்தான். பொருளாதார செழுமையை அந்த அறைக்குள்ளேயே யூகித்து கொள்ள முடிந்தது. ஒனிடா டிவி ஒன்று அந்த அறைக்குள்ளேயே கிருஷ்ணகுமாருக்கு பிரத்யேகமாக இருந்தது. விலை உயர்ந்த ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயர் பெரிய பெரிய ஸ்பீக்கர்களுடன் பொருத்தப்பட்டிருந்தது. ஒரு பக்க சுவர் பூராவும் வால் போஸ்டர் ஒட்டப்பட்டு அறையை விசாலப்படுத்தி காட்டியது. மூலையில் 3 ஜோடி ஷூக்கள் கிடந்தன. கரிகாலன் பீரோவை திறந்து பார்த்தான். உடைகள் நிரம்பி வழிந்தன. நிறைய வீடியோ ஆடியோ கேசட்கள் இசைத்தட்டுகள் இறைந்திருந்தன. பீரோவின் மேல் தட்டில் கோனிகா கேமரா இருந்தது. கரிகாலன் அதை எடுத்து கொண்டான். அப்போது கட்டிலின் அருகில் இருந்த இன்டர்காம் ஒலித்தது. இது வேறையா என நினைத்தான். ரிசீவரை எடுத்தான். கிருஷ்ணகுமாரின் அம்மா பேசினாள். குமார், காப்பி கொண்டு வரட்டுமா? நானே கேட்கணும்னு நினைச்சேன். கொண்டு வாங்கம்மா.
அப்பாவையும் கூட்டிட்டு வரட்டுமா? இப்ப வேண்டாம். குளிச்சு டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் நானே போய் பேசுறேன் அவர்கிட்ட. ஆமா, ஏன் உன் குரல் வேற மாதிரி மாறிப் போன மாதிரி கேக்குது? ஆளே மாறிப் போயிருக்கேனேம்மா! அதான் வாய்ஸும் மாறியிருக்கு. அது வேற ஒண்ணுமில்லம்மா. 20 நாள் ஊர் ஊரா மாத்தி மாத்தி சுத்தி இருக்கேனே! கண்ட கண்ட தண்ணி, கண்ட கண்ட சாப்பாடு. அதான் குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உடம்புக்கு வேற ஒண்ணும் இல்லையே! உடம்புக்கா? நத்திங். ஐ அம் அப்சல்யூட்லி ஆல் ரைட். ஒரு நிமிஷம் இரு. இதோ காப்பி எடுத்துட்டு வரேன். அப்பா ரொம்ப கவலைப்பட்டாரா? கரிகாலன் தேவையுடன் விசாரித்தான். கவலைப்பட மாட்டாரா? கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. இனிமே நான் எங்கேயும் இந்த மாதிரி ஓடுறதா இல்ல. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள்மா. சொல்லுப்பா. ஒரு 4, 5 நாளைக்கு நான் திரும்பி வந்துட்டேன் என்கிற நியூஸை யாருக்கும் சொல்ல வேண்டாம். எல்லாருமே கவலையோட இருக்காங்களே குமார். அப்ப சொல்லிடுங்க. ஆனா யாரும் வந்து என்னை ஒரு வாரத்துக்கு பார்க்க வேண்டாம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. சும்மா வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அழுது வடிஞ்சுகிட்டு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக சொல்றேன். சும்மாவே நிம்மதி இல்லாம இருக்க. இதுல வேற யாராவது வந்து எரிச்சல் மூட்டுற மாதிரி கேள்வி கேட்டா மறுபடியும் ஓடிடுவேன். யாரும் வந்து உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. போதுமா? தேங்க்ஸ். கரிகாலன் வெற்றி களிப்புடன் ரிசீவரை வைத்தான். மேடை துவங்கிவிட்டது. பகல் 12 மணி அளவில் பொழுது போகாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த செல்வம் சிவ சிதம்பரத்தின் கம்பெனிக்கு போன் செய்து பார்க்கலாம் என்று நினைத்து புரசை வாக்கத்தில் பப்ளிக் டெலிபோன் பூத் ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டு நடந்தான். இன்று காலையில் தான் பெங்களூர் எர்ணாகுளம் போய் கிருஷ்ணகுமாரை தேடி பார்த்துவிட்டு பலன் இல்லாமல் திரும்பி வந்ததாக சிவ சிதம்பரத்திடம் கதை அளக்க வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணம். மறுபடியும் புதன்கிழமை அவரை வந்து பார்ப்பதாகவும் சொல்லலாம் என்ற தீர்மானத்துடன் டயல் செய்தான். சிவ சிதம்பரம் ஆபீஸில் இருந்தார். எஸ், சிவ சிதம்பரம் ஹியர். நான் தான் விக்ரமன் பேசுறேன் சார். ஓ, விக்ரமனா? நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. ஒரு குட் நியூஸ் விக்ரமன். என் சன் கிருஷ்ணகுமார் இன்னைக்கு மார்னிங் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டான். செல்வத்திற்கு மகீர் என்றிருந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் வாய் அடைத்து போய்விட்டது. மிகவும் பட்டு கொண்டு கேட்டான். நல்லபடியா வந்துட்டார் இல்லையா? நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான். மார்னிங் ஸ்டார் டிடெக்டிவ் கம்பெனி இல்ல? ஆமா, அவங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. மெட்ராஸ்ல தான் இருந்தாரா இல்ல வெளியூர் எங்கேயும் போயிருந்தாரா? ஊட்டியில இருந்திருக்கான். அங்க பார்த்து தான் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காம ஈஸியா வந்துட்டாரா? முதல்ல கொஞ்சம் வர முடியாது அது இதுன்னு தகராறு பண்ணியிருப்பான் போல இருக்கு. எப்படியோ வந்து சேர்ந்தாரே, அது போதும் நமக்கு. எத்தனை மறைக்க முயன்றும் செல்வத்தின் குரலில் ஏமாற்றம் தொனித்தது. நீங்க என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கெல்லாம் ரொம்ப நன்றி விக்ரமன். நன்றி சார். சிவ சிதம்பரம் ரிசீவரை வைத்து விட்டார். செல்வத்திற்கு இன்னும் சில கேள்விகளை கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று எரிச்சலாக வந்தது. படார் என்று ரிசீவரை தொங்க விட்டுவிட்டு வெளியில் நடந்தான். ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆத்திரமாக வந்தது. வெண்ணெய் திரண்டு வந்து கொண்டிருந்த போது தாழி உடைந்து விட்டாற் போல் இருந்தது. எவ்வளவு திட்டம், எத்தனை பார்வை, மணல் கோபுரமாய் அத்தனையும் கலைந்து போய்விட்டது. திட்டத்தின்படி நாளை காலை கரிகாலன் பயல் வேறு. நான் தான் கிருஷ்ணகுமார் என்ற தோரணையோடு சிவ சிதம்பரத்தின் வீட்டிற்கு போய் தொலைவதற்கு இருக்கிறானே. எதிர்பாராத சிக்கல் விழுந்து விட்டதே. கரிகாலன் நாளை அங்கு போய்விடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே. கடைசியில் கதை இப்படியாகிவிட்டதே. செல்வம் தலையை பிய்த்து கொண்டான். கரிகாலன் நாளை சிவ சிதம்பரத்தின் வீட்டிற்குள் நுழைந்த மறு நிமிஷமே அவனுக்கு தர்ம அடிதான் கிடைக்கும். இந்த வெறுப்பிலே அறைக்கு போய் சேர்ந்த செல்வம் அறைக்கதவை காலால் உதைத்து திறந்தான். கிடைத்த பொருள்களை எல்லாம் மிதித்து தள்ளினான். கடைசியில் கடவுள் இப்படி மோசம் பண்ணிவிட்டானே. வெகு நேரத்திற்கு கோபத்தின் கொந்தளிப்பிலேயே படுத்து கிடந்த செல்வம் பின்பு நிதானமாக யோசித்தான். பொழுது விடுவதற்கு முன்பாகவே ராஜா அண்ணாமலைபுரம் போய்விட வேண்டும். அந்த தெருவில் பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. சும்மா அங்கும் இங்கும் நடக்க வேண்டும். சிவ சிதம்பரத்தின் கண்ணிலும் பட்டு விடக்கூடாது. எப்படியாவது கரிகாலனை அவர்களின் வீட்டிற்குள் சென்று விடாமல் தடுத்து விட வேண்டும். அது மட்டுமில்லை, இப்படி அநியாயமாய் ஏமாந்து விட்ட கொடுமைக்கு என்றாவது ஒரு நாள் இன்னும் 4 பேரை அழைத்து முகமூடி கொள்ளைக்காரன் போல் வேஷம் போட்டுக்கொண்டு நிஜமாகவே சிவ சிதம்பரத்தின் வீட்டில் பயங்கர கொள்ளையை நடத்திவிட வேண்டும். அப்போதுதான் செல்வத்தின் மனசு சாந்தியடையும்.
அதே நேரம் கரிகாலனும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நிம்மதி குறைவுடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தான். திட்டமிட்டுதான் இந்த நாடகம் ஆட தீர்மானம் செய்திருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் முள்ளின் மேல் நிற்பது போல் இருந்தது. நாடக நடிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முடியவில்லை. 4 அல்லது 5 நாட்கள் இங்கு தங்கியிருப்பது முடியாது போல் இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து வேலையை முடித்து கொண்டு கிளம்புகிறோமோ அவ்வளவு நல்லதென்று தோன்றியது. நடந்திருக்கும் எதிர்பாராத திருப்பத்தை செல்வத்திடம் தெரிவிப்பதா வேண்டாமா என்றும் தெரியவில்லை. தெரிவிப்பதென்றால் எப்படி தெரியப்படுத்துவது? கரிகாலனுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஹாலில் டெலிபோன் மணி ஒலித்தாலே மனதுள் பரபரப்படைந்தான். 3 மணி அளவில் போனில் கிருஷ்ணகுமாரின் அம்மா பேசுவதை கவனித்து கேட்டான். அவளின் பேச்சில் இருந்து மறுமுனையில் சிவச்சிதம்பரம் பேசுகிறார் என்பதை யூகிக்க முடிந்தது. ஆமாமா, உங்க மேல அவனுக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையலை. ஆனாலும் குமார் வந்து சேர்ந்ததே நமக்கு பெருசில்லையா? அவன் இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டுமே, உன்னையுமே கண்டுக்காதீங்க. கொஞ்சம் என்னவோ மாதிரி தான் இருக்கான். இந்த சமயத்தில் கரிகாலன் மடமடவென்ற படிகளில் இறங்கி வந்தான். யாரும்மா? அப்பாவா? நீங்க 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருங்க. ரிசீவரை வைத்துவிட்டு அவள், ஆமாப்பா, அப்பா கூட தான் பேசிட்டு இருந்த என்றாள். என்னவாம்? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டார். அதை என்ன கூப்பிட்டு கேட்கலாமே. நீ தூங்கிட்டு இருப்பியோன்னு சந்தேகம் அவருக்கு. கரிகாலன் சிவச்சிதம்பரத்தின் மனைவி காதுகளிலும் கழுத்திலும் கைகளிலும் அணிந்திருந்த நகைகளை ஏற இறங்க பார்த்துவிட்டு கேட்டான். எதுக்குமா இவ்வளவு நகைகளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எப்பவும் தானே போட்டுட்டு இருக்கேன், இனிமே போடாதீங்க. ஏன்? பேப்பர்ல சமீபத்துல பார்த்துருப்பீங்களே, மயிலாப்பூர்லயே முகமூடி கொள்ளக்காரங்க ஒரு வீட்டுல புகுந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு தான் சொல்றேன். பேசாம நகைகளை எல்லாம் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிடுங்க. என்னத்துக்கு ரிஸ்க்? உனக்கு கல்யாணம் பண்ற சமயத்துல வர்றவளுக்கு போடுறதுக்காக செய்து வச்சிருக்கிற அத்தனை நகைகளும் பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. உங்களோடதையும் கொண்டு போய் வச்சிருங்க. வரிசையா 2-3 கல்யாணத்துக்கு போகணும் இந்த மாசம். அப்புறமா பார்ப்போம். உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு நகைகள் இருக்குமா? சிவச்சிதம்பரத்தின் மனைவிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கிருஷ்ணகுமார் இப்படியெல்லாம் அவளை ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? கரிகாலன் அறியாத பிள்ளை போல கேட்டான். ரொம்ப மாறிட்ட நீ இப்ப. நல்லது தானே மாறினா? குமார், அம்மா கேட்குறேனேன்னு நினைக்காத. ஊட்டிக்கு உன்னோட வந்த அந்த பெண் யார்? சொல்லிட்டானா அந்த டிடெக்டிவ் கம்பெனிக்காரன்? கேட்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்டு. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நோ, கரிகாலன் அலட்சியமாக சொன்னான். ஆமான்னு சொல்ல போறேன்னு எதிர்பார்த்தேன். கரிகாலன் சற்றே திடுக்கிட்டான். அப்படித்தான் பதில் சொல்லி இருக்க வேண்டுமோ? சிவச்சிதம்பரத்தின் மனைவி மௌனமாக கரிகாலனையே பார்த்தாள். சாரிம்மா, அந்த பெண் விஷயத்துல இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. கல்யாணம் செய்துக்கிற ஐடியா இல்லாம ஒரு பெண்ணை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகணுமா? அந்த பெண்ணோட தகுதி அவ்வளவுதாம்மா. நமக்கு அது தகுதி இல்லையே குமார். கரிகாலன் மீண்டும் மனதிற்குள் திடுக்கிட்டான். சிவச்சிதம்பரத்தின் மனைவியை தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டிருப்பது கூட கடினமாக இருக்கும் போல் இருந்தது. உன்னை பத்தி அந்த பையன் ஆனந்த் என்ன நினைச்சிருப்பான்? அவன் என்ன நினைச்சா எனக்கு என்னம்மா? அவன் நினைக்கிறதுக்கு தக்கபடியாவா நான் வாழ முடியும்? முன்னெல்லாம் நீ என்கிட்ட இப்படி பேச மாட்ட. கரிகாலன் மறுபடியும் திடுக்கிட்டான். பேச்சை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் வெளியில் போய்விட்டு வரலாம் போல் இருந்தது. சரிம்மா, கொஞ்ச நேரம் நான் வெளியில போயிட்டு வரேன் என்றான். சீக்கிரம் வந்துடு. சரி. அவன் பின்னாலேயே வந்த சிவச்சிதம்பரத்தின் மனைவி போர்டிகோவை தாண்டி கரிகாலன் நடந்தபோது அவன் எதிர்பாராத கேள்வியை கேட்டாள். ஏன் குமார், உன் பைக்கை எடுத்துக்கல? இதை கரிகாலன் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு நொடியில் சமயோசிதத்துடன் பதில் சொன்னான். 20 நாளா எடுக்கவே இல்லையே. பெட்ரோல் ஒரு சொட்டு கூட இருக்காதுன்னு நினைச்சேன். மாரிமுத்து, அந்த அம்மாள் உரக்க குரல் கொடுத்தாள். தோ வரமா என்றபடி ஒரு கிழவன் ஓடி வந்தான். கார் ஷெட்டு சாவியை எடுத்து ஷெட்டை போய் திற. தம்பி அவனோட வண்டியை எடுத்துட்டு போக போறான். தோ திறக்கிறேன். கிழவன் மறுபடியும் ஓடினான். கரிகாலன் அவனின் பின்னால் போனான். கிழவன் ஷெட்டின் கதவை திறந்து விட்டான். உள்ளே பழைய ஃபியட் கார் ஒன்றுடன் புத்தம் புதிய ஹோண்டா பளிச்சென்று துடைத்து வைக்கப்பட்டு நின்றது. கரிகாலன் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். உடனே என்ஜின் உயிர் பெற்றது. மெதுவாக போர்ட்டிகோ வந்தான்.
நீ வரேன்னு தான் நேத்து ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வைக்க சொன்னார் அப்பா. அந்த அம்மாள் சொன்னாள். தேங்க்ஸ். சீக்கிரமா வந்துடு. வந்துடுறேன். அப்பா கிட்ட சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட மட்டும்தான் பார்க்கறதுக்கு போறேன். பார்த்ததும் வந்துடுவேன். விருட்டென வேகம் பிடித்து வெளியேறிய ஹோண்டா செம்பியம் நோக்கி பறந்தது. கரிகாலனை பார்த்ததும் செல்வத்திற்கு கடவுளை பார்த்தது போல் இருந்தது. நானே உன்னை எங்க எப்படி பார்க்கறதுன்னு நினைச்சு குழம்பி போய் கடந்தேன். நீயே வந்துட்ட. எதுல வந்திருக்கேன்னு வெளியே போய் எட்டிப்பாரு. கரிகாலன் சொன்னான். பெருமிதம் வழியும் கரிகாலனின் முகத்தை பார்த்து கொண்டே செல்வம் நடந்து போய் வெளியில் எட்டி பார்த்தான். அட ஹோண்டா, யாரோடது கரிகாலா? கிருஷ்ணகுமாரோடது. என்னது என்னது, கிருஷ்ணகுமாரோடதா? எஸ். விளையாடாத கரிகாலா, நானே நொந்து போய் கிடக்க. சத்தியமா செல்வம், ஹோண்டா கிருஷ்ணகுமாரோட வண்டிதான். நான் தான் இன்னைக்கு கார்த்தாலேயே ராஜா அண்ணாமலைபுரம் போய் சேர்ந்தாச்சே. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஊட்டியில கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிச்சு அந்த மார்னிங் ஸ்டார் காரனுங்க கூட்டிட்டு வந்துட்டதா சிவ சிதம்பரம் சொன்னது. ஊட்டியில மாட்டினது சாட்சாத் நானே தான். செல்வம் பிரமித்து போனான். அவனால் நம்பவே முடியவில்லை. ஏதோ சினிமா பார்ப்பது போல் இருந்தது. நினைக்க நினைக்க உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவனுக்கு. கடவுள் கண்டிப்பா நம்ம பக்கம்தான் இருக்கார் கரிகாலா. பாரு, சந்தோஷத்துல எனக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. உணர்வு பெருக்குடன் செல்வம் கரிகாலனின் கைகளை பிடித்து கொண்டான். கரிகாலன் சரஸ்வதி நீங்களாக ஊட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்து ஹோண்டாவில் கிளம்பி வந்த வரைக்கும் கதை போல சொல்லி முடித்தான். ஆனா செல்வம், நாம நினைச்ச மாதிரி கிருஷ்ணகுமாரா நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. முள் மேல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓடி வந்துடலாம் போல இருக்கு. இன்னும் 4-5 நாள் அங்க இருக்கிறதெல்லாம் ஆபத்தான சமாச்சாரம். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சமாளிச்சிருக்கேன். அப்போ 2 நாள்ல கிளம்பி வந்துரு. எவ்வளவு கிடைக்குதோ அதை மட்டும் அடிச்சிட்டு. ஹவுரால நீ டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். முதல்ல என்னோட டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு. இந்தா, இதான் உனக்கு மாம்பலம் ஸ்டேஷன்ல புக் பண்ணது. உன் டிக்கெட் சென்ட்ரலா? ஆமா. அதாவது செல்வம், நாள் கணக்கெல்லாம் வேண்டாம். எப்ப அடிச்சிட்டு வந்துட முடியுமோ அப்ப வெளியேறி வந்துடுறேன். நாம கல்கத்தாவுக்கு ட்ரெயின் ஏற சமயத்துல சென்ட்ரல்ல மீட் பண்ணிப்போம். உட்லண்ட்ஸ்ல ரூம் புக் பண்ணி தங்குறதெல்லாம் வேண்டாம். ஒருவேளை நாளையே வேலை முடிஞ்சிட்டா இங்க வந்துடுறேன். இல்ல என் வசதிப்படி பார்த்துக்கிறேன். உட்லண்ட்ஸ் வேணாம். என் மனசுக்கு ஏனோ வேணாம்னு படுது. உன் வசதிப்படியே பண்ணிக்கலாம். நாம இங்கே வந்து போறதை யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க. நகை பணம் எல்லாம் நிறைய இருக்குதா? நகை அந்த அம்மாவோடது பூராவும் வீட்டில தான் இருக்காம். பேசி பார்த்துட்டேன். பண விஷயம் தெரியல. இன்னைக்கு அல்லது நாளைக்கு அந்த ஆள்கிட்ட பேசிடுவேன். அதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா நைட்டோட நைட்டா விஷயத்தை முடிச்சிடலாம். யாருக்கும் உன்கிட்ட கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே. அந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்ணுது. அதுக்காக சந்தேகப்பட்டுட முடியுமா? 4-5 நாளைக்கு யாரும் என்னை எதுவும் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி ஒரு மாதிரி ஒதுங்கி நின்னுட்டேன். ரொம்ப பேசினா ஆபத்து. கிருஷ்ணகுமாரை மார்னிங் ஸ்டார் காரனுங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டானுங்கன்னு சிவ சிதம்பரம் போன்ல சொன்னதும் எனக்கு வயித்த பத்திக்கிட்டு எரிஞ்சது கரிகாலா. நான் கூட முதல்ல ஆடி போயிட்ட செல்வம். இதென்னடா வம்பா இருக்குன்னு. அப்புறம்தான் லேசா சுதாரிச்சேன். வாங்கடா வாங்க, உங்க வழியிலேயே வரேன்னு சொல்லி கிளம்புனேன். பணத்தை அடிச்சுட்டு நைட்ல கிளம்பாத. இல்ல இல்ல, சும்மா வெளியே கிளம்புற மாதிரி ஹோண்டாவில் தான் கிளம்புவேன். அப்போ ஒன்று செய், ஹோண்டாவை ஏதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டு வந்துரு. அப்படி பண்ணிடலாம் இல்ல? ஏதோ மனசு மாதிரி வீடு திரும்பினேன். ஆனா எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால மறுபடியும் வீட்டை விட்டு போறேன்னு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கையெழுத்து போடாம விட்டுட்டு வந்துரு. எழுதக்கூட வேணாம் செல்வம். அவனுக்கு வீட்லயே டைப்ரைட்டர் இருக்கு. அதுல டைப் அடிச்சிடுறேன். நீ இப்ப சொன்னத அது இன்னும் பெட்டர். அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப ஜாக்கிரதை கரிகாலா. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். விட்டுடாத. நகையும் பணமுமா 10 லட்சம் கிடைச்சா போதும். செட்டில் ஆயிடலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தயாரா இரு. முடிஞ்சா இங்கேயே மீட் பண்ணுவோம். இல்லைன்னா நேரா சென்டர்ல பார்ப்போம். இனி நம்முடைய சாலை கல்கத்தா நோக்கி. ஒரு விஷயம் சொன்னா அடிக்க மாட்டியே? கரிகாலன் கேட்டான். என்ன? அந்த அம்மா ரொம்ப ஜோரா இருக்கு. எந்த அம்மா? கிருஷ்ணகுமாரோட அம்மா. சி, உன் புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? வெனிலா ஐஸ்கிரீமாகவே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி இருக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு. ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்க. எமோஷன்ல ஆகிற பாத்தியா? இல்ல, சும்மா வேடிக்கைக்கு சொன்னேன். உடனே பயந்துடாத. பணக்காரங்க வீட்டுல 50 வயசுக்காரிகள் கூட டக்கரா இருக்காளுக. நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதான். ஓகே செல்வம், see you. கரிகாலன் வேகமாக படிகளில் இறங்கினான். கிருஷ்ணகுமாரின் ஹோண்டா ராஜா அண்ணாமலைபுரம் நோக்கி பயங்கர வேகத்தில் விரைந்தது.
ஹலோ, ராமச்சந்திரனா? சொல்லுங்க சிவச்சிதம்பரம். என் மகன் கிருஷ்ணகுமார் இன்னைக்கு வீடு திரும்பி வந்துட்டான். அப்படியா? வெரி குட். நல்ல செய்திதான். நம்ம மார்னிங் ஸ்டார் குரூப் தான் ஊட்டியில கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சொல்லல, ரொம்ப ஈஸியா கொண்டு வந்து சேர்த்துடுவாங்கன்னு. கொஞ்சம் முரண்டு பண்ணி தான் வந்திருக்கான். சட்டுப்புட்டுன்னு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. நல்லபடியா இருக்கணுமே. சும்மா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு இப்ப இருக்கிற மாதிரியே பொறுப்பு இல்லாம தெரிஞ்சா? இவனை விட மோசமா தெரிஞ்ச பசங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சிவச்சிதம்பரம் கல்யாணமானா தானா அடங்கிடுவான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நான் தகப்பன் என்கிற முறையில் என்னுடைய கடமையை செய்து விடுறேன். அதுக்கு மேலே அவன் தலையெழுத்து. கிருஷ்ணகுமார் இருக்கானா, வெளியில போயிருக்கானா? வெளியில போயிருக்கான். நீங்க வீட்டில் இருந்து தானே பேசுறீங்க? ஆமா, நான் 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன். ராமச்சந்திரன் அன்னைக்கு கொடுத்தமே ஒரு விளம்பரம், கிருஷ்ணகுமார் காணாமல் போயிட்டதை பத்தி. ஆமா, இப்ப இன்னொரு விளம்பரம் கொடுக்கணும். மேட்டர் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். என் பெயர் அட்ரஸ் போட்டுக்கோங்க. சரி, காணாமல் போன என் மகன் கிருஷ்ணகுமார். கடவுள் கிருபையால் நல்லபடியாய் கடவுள் கிருபையால் நல்லபடியாய் வீடு வந்து சேர்ந்து விட்டான். என்பதை ம் இதன் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் மேட்டர். அன்னைக்கு கொடுத்த அதே பேப்பர் எல்லாத்திலும் இந்த விளம்பரத்தை கொடுத்துடுங்க. இந்த தடவை ஃபோட்டோ வேண்டாம். ஃபோட்டோ தேவையில்லை. மேட்டரை இப்போவே அனுப்பிடுறேன். ஆனால் நாளைக்கு பேப்பரில் வர முடியாது. புதன்கிழமை தான் வரும். அதை பற்றி பரவாயில்ல. நான் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வரேன். வாங்க, வச்சிரட்டுமா? தேங்க்ஸ். சிவச்சிதம்பரம் ரிசீவரை வைத்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த அவரின் மனைவி கேட்டாள், என்ன சொல்றாரு? குமாருக்கு சட்டு பொட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட சொல்றாரு. எனக்கு என்னவோ புதுசாக ஒரு சந்தேகம் வருதுங்க. என்ன சந்தேகம்? நம்ம குமாருக்கு யாரும் செய்வினை மாதிரி ஏதும் வச்சுட்டாங்களோன்னு. எதையாவது வளராத. இல்லைங்க, அவன் ஆளு என்னவோ போல இருக்கான். உடம்பு முகம் எல்லாம் முரட்டுத்தனமாக மாறி போயிருக்கு. நடை உடை பாவனை எதுவுமே சரியில்லை. நான் கேட்குறேன், என்னைக்கு தான் சரியா இருந்தான்? நீங்கள் சரியா அவனை பார்க்கலைன்னு நினைக்கிறேன். நம்ம குமார் போலவே இல்லை. பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிப்பானவன் குமார் தானே? மேற்கொண்டு என்ன சொல்வதென்று தெரியாத சிவச்சிதம்பரத்தின் மனைவி மௌனமாகிவிட்டாள். அப்போது தோட்டத்தில் ஹோண்டா வந்து நிற்கும் ஒலி கேட்டது. கரிகாலன் வேகமாக உள்ளே நுழைந்தவன் சிவச்சிதம்பரத்தை பார்த்ததும் விரைந்து மாடிக்கு போய்விட்டான். கணவன் மனைவி இருவரையும் சேர்ந்தாற் போல எதிர்நோக்க அவனுக்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. அறையில் சிறிது நேரம் வெறுமே உட்கார்ந்திருந்தான். பின் எழுந்து இணைக்கப்பட்டிருந்த பாத்ரூம் போய் முகத்தை கழுவி துடைத்து கொண்டான். வாசனை திரவியம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொண்டான். திட்டமிட்டிருக்கும் உத்திகளை நினைவுபடுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்து ஒரு சோஃபாவில் அமர்ந்தான். அம்மா, எனக்கு ஒரு காஃபி தாங்களேன் என்றான். தோ எடுத்துட்டு வரேன். அந்த அம்மாள் எழுந்து போனாள். அப்பா, நான் வேற பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் என்றான். என்ன பிஸ்னஸ்? சிவச்சிதம்பரம் கேட்டார். ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி. ஏன், நம்ம ஷிப்பிங் ஏஜென்சி உனக்கு வேண்டாமா? வேண்டாம்ப்பா, அந்த லோல் எல்லாம் என்னால் முடியாது. அதெல்லாம் வருஷம் பூரா ரெஸ்டே இல்லாத ஒரே டென்ஷனான பிஸ்னஸ். எனக்கு பணமும் சம்பாதிக்கணும். ஆனால் அதுக்காக வாழ்க்கையையே பணம் சம்பாதிச்சுக்கிறதுக்கே ஒதுக்க முடியாது. நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் வேணும். அதான் என் பாலிசி. அதான் என்னோட ஃபிலாசபி. நீ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னாலும் நான் ஆரம்பித்து தரேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஆரம்பித்து கொடுக்குற பிஸ்னஸை நீ உட்கார்ந்து ஒழுங்காக கவனிச்சுக்கணும். விளையாட்டுத்தனமெல்லாம் இருந்துடக்கூடாது. இல்லைப்பா, நான் நிஜமான சீரியஸாக தான் கேட்குறேன். தென் ஓகே, நான் ஆரம்பித்து தரேன். எப்போ ஆரம்பிக்கலாம்னு இருக்க? அடுத்த 2 மாசத்துல. முதல்ல நல்லா பிளான் பண்ணிக்க. எனக்கு முதல்ல வேண்டியது உங்களோட சம்மதம் தான். அதுக்கப்புறம் தான் பிளானிங். உன் நல் வாழ்க்கைக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நான் உதவ முடியும் குமார். அதுக்கு தகுந்தபடி நீயும் நடந்துக்கணும். நடந்துக்கிற ஐடியாவில் தானே திரும்பிய வந்திருக்கேன் ஃபாதர். சந்தோஷம். இது வரைக்கும் நான் உங்ககிட்டயோ வேற யார்கிட்டையோ நம்ம குடும்பத்தோட டோட்டல் ஐவேஜ் என்னன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போது சிவச்சிதம்பரத்தின் மனைவி அவனுக்கு காஃபி எடுத்து வந்து தந்தாள். கரிகாலன் காஃபியை வாங்கி உறிஞ்சினான். சிவச்சிதம்பரம் சொன்னார், உனக்கு என்ன விபரம் தெரியணுமோ கேளு, சொல்கிறேன். 1 மினிட், காஃபியை குடிச்சு முடிச்சிடுறேன், கரிகாலன் சொன்னான். அப்போது தோட்டத்தில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. 2 ஆண்கள் வேகமாக இறங்கி உள்ளே வந்தார்கள். சிவச்சிதம்பரம் எழுந்து நின்று அவர்களை வரவேற்றார்.
கிருஷ்ணகுமார் வந்துட்டான்னு கேள்விப்பட்டோம். அதான் வந்து பார்த்துட்டு போயிரலாம்னு வந்தோம். வந்தவர்கள் சொன்னார்கள். கரிகாலனுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் நெருப்பாய் மூண்டன. வெறுப்புடன் எழுந்து வேகமாய் படிகளில் ஏறி அறைக்கு போய்விட்டான். பாம்பின் சீற்றம் போல உஷ்ணமாகவும் விரைவாகவும் மூச்சுக்காற்று அவனிடமிருந்து வெளிப்பட்டது. பல்லை கடித்தான். கோபத்தில் குமுறினான். பண விஷயம் பேச ஆரம்பித்ததும் பல்லை இழித்து கொண்டு எவனோ வந்து விட்டான். கிருஷ்ணகுமாரை பார்க்க வந்தான்களாம். அவர்களை கரிகாலன் மனதுக்குள் கெட்ட வார்த்தைகளால் திட்டினான். பணத்தை சுருட்டி கொண்டு எப்போதடா பறப்போம் என்றிருந்தது. அப்போது சிவசிதம்பரத்தின் மனைவியும் மாடி அறைக்குள் வந்தாள். என்ன குமார், சட்டென்னு இப்படி கிளம்பி வந்துட்ட? பாவம் எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. யார் வர சொன்னது அவங்கள? நான் தான் சொல்லியிருக்கனே, 4-5 நாளைக்கு யாரும் என்னை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. சும்மா ஒரு நிமிஷம் இருந்து 2-3 வார்த்தையாவது பேசிட்டு கிளம்பி வந்திருக்கலாமே. காம்ப்ளெக்ஸ்மா காம்ப்ளெக்ஸ். கொஞ்ச நாளைக்கு யாரையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. உண்மையை சொன்னா உங்களையே என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். போதுமா? அம்மா கிட்டெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை அந்த கில்ட்டி ஃபீலிங். கரிகாலன் இப்படி ஒரு மென்மையான வெளிப்பாட்டை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பெண்மணியை அப்படியே அள்ளி கொள்ளலாம் போல் இருந்தது. மிக சிறிய குழந்தை பருவத்திலேயே இறந்து போன தன்னுடைய அம்மாவை நினைத்து கொண்டான். இவளை அம்மாவாக அடைந்த கிருஷ்ணகுமார் அதிர்ஷ்டசாலிதான். இவளையும் கல்கத்தாவுக்கு இழுத்து கொண்டு போய்விட்டால் என்னவென்று தோன்றியது. உலகுக்கு அம்மாவாக தோற்றப்படுத்தி கொண்டு மனைவியாக வரித்து கொள்ளக்கூட கரிகாலனின் மனம் தயாராக இருந்தது. அந்த பெண்மணி வயதானவளாக தெரியாமல் கனிந்த கனியாகத்தான் தெரிந்தாள். அவனுக்கு பிடித்தமான பசு போன்ற சாயலையும் கிருஷ்ணகுமாரின் அம்மா கொண்டிருந்தாள். சரஸ்வதி கரிகாலனை ஈர்த்தது கூட இந்த பசுமை குணத்தால் தான். சுழலத் துவங்கிய உணர்வு சுழலை மனதுள் சட்டென கரிகாலன் கலைத்து கொண்டான். இந்த உணர்வு பெருகல்கள் வேறொரு பிரயோஜனம் இல்லாத சாலைக்கு செலுத்திவிடும். பெரும் நஷ்டத்தில் ஆழ்த்திவிடும். அப்போதைய யதார்த்தமான தேவை கொள்கைகளை நோக்கி போகிற குற்ற வழி பாதைகள்தாம். உங்ககிட்ட கூட கில்ட்டி ஃபீலிங் எதுவும் இல்லாம நான் இருக்கணும்னா நீங்க தான் எனக்கு அதுக்கும் உதவி பண்ணி ஆகணும், கரிகாலன் சொன்னான். என்ன உதவி வேணுமோ கேள், செய்யறேன். கொஞ்ச நாளைக்கு நான் என்ன பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும் என்னை எதுவுமே சொல்லாதீங்க. சரி, சொல்லல. நீங்க போங்க, நான் கொஞ்சம் தனியா இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். குளிப்பியே? அப்புறமா குளிக்கிறேன். 7:30 மணிக்கு சாப்பிட வந்துரு. 8 மணிக்கு வரேன். அந்த அம்மாள் கீழே இறங்கி போனதும் காத்திருந்தவன் போல கரிகாலன் அரை கதவை சாத்தி தாளிட்டு கொண்டு படுக்கையில் விழுந்தான். முடிந்தால் நாளை இரவே காரியத்தை முடித்துவிட்டு புதன்கிழமை காலை இங்கிருந்து பறந்து விட வேண்டும். ஒருவேளை நாளை முடியாமல் போகிற பட்சத்தில் புதன்கிழமை இரவு எப்படியும் நிகழ்த்திவிட்டு வியாழக்கிழமை காலை கிளம்பிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தில் கரிகாலன் குற்றம் புரிய வந்த வன்மத்துடன் விழித்தபடியே படுக்கையில் கிடந்தான். கரிகாலன் சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வந்தபோது மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. சிவசிதம்பரம் சாப்பிட்டுவிட்டு அவருடைய அறைக்கு போய்விட்டிருந்தார். மேல வந்து பார்த்த, நீ தூங்கிட்டு இருந்த, சிவசிதம்பரத்தின் மனைவி சொன்னாள். கரிகாலன் லேசா கண் அசந்துட்டேன் என்றான். நேத்து நைட்டு பஸ்ல தூங்குனியா? பஸ்ல தூங்க முடியுமா? கரிகாலனுக்கு நல்ல பசி, மளமளவென்று சாப்பிட்டான். அதுல பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் கண் அசந்து தூங்கி போனப்ப கூட ஒரு மோசமான கனவு என்றான் மனோதிடத்துடன். என்ன கனவு? உங்க நகையெல்லாம் திருட்டு போகிற மாதிரி. சில சமயத்துல என்னோட கனவு பலிச்சிரும்மா. தயவு பண்ணி நகைங்க எல்லாத்தையும் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வச்சிடுங்க. சில விசேஷங்களுக்கு போய் வர வேண்டி இருக்கு. போய் வந்ததும் கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்கம்மா, இத்தனை வருஷத்துல மொத்தம் நீங்க எவ்வளவு நகை வச்சிருக்கீங்கன்னே தெரியாது எனக்கு. அந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் இன்னும் உனக்கு வரலையே குமார். இப்ப கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கிற மாதிரி எனக்கே தெரியுதுமா. இப்ப சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பவுன் நகை வச்சிருக்கீங்க நீங்க? என்ன, கிட்டத்தட்ட 60 பவுன் நகை இருக்கும். வைரங்களை சேர்த்தா சொல்றீங்க? வைரங்களை சேர்க்கலை. வைர நகைகள் எவ்வளவு மதிப்புக்கு வச்சிருக்கீங்க? அது ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். இவ்வளவு நகைகளை போய் பயப்படாம வீட்டில் வச்சிருக்கீங்க? எல்லாம் பத்திரமா காட்ரேஜ் லாக்கர்ல பூஜை ரூமுக்குள்ள தானே இருக்கு. எனக்கு என்னமோ பாதுகாப்பானதா தோணலை. பகவான் அப்படியெல்லாம் நம்மை சோதிச்சுட மாட்டார். பகவான் தானே என்னை வீட்டை விட்டு ஓட வச்சார். அதான் நீ திரும்பி வந்துட்டியே. சொல்றத சொல்லிட்ட, அப்புறம் உங்க இஷ்டம்.
கரிகாலன் சாப்பிட்டு முடித்து கைகளை அலம்பிக் கொண்டான். அப்பா தூங்க போயாச்சா? ஆமா. பிசினஸ் விஷயமா பேச ஆரம்பிச்சேன். வந்துட்டானுங்க இடைஞ்சலா. நாளைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருப்பார், பேசேன். சரிம்மா, நான் போய் தூங்குறேன். பயங்கர டயர்டா இருக்கு. கரிகாலன் படியேறி மாடிக்கு போனான். அந்த அம்மாளின் நகை எவ்வளவு எங்கே இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது. தன்னுடைய பிரீஃப் கேஸை திறந்தான். எந்த பீரோவையும் அறையையும் இலகுவாக திறக்கிற சன்னமான உபகரணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டான். நகைகளின் உலகம் அவனுள் திறந்து கொண்டு விட்டது. இனி கரன்சி நோட்டுகளின் உலகம் மர்மம் நீங்கி பிரகாசம் பெற்றாக வேண்டும். இரண்டு உலகையும் திறந்து அள்ளிவிட்டால் இந்த தற்காலிக குடியேற்றம் முற்றுப்பெறும். தூங்காமலேயே அறைக்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த கரிகாலன் பால்கனியில் நின்று கீழே கவனித்தான். கேட் பூட்டப்பட்டு வெளியில் செக்யூரிட்டி ஆள் ஸ்டூல் போட்டு மிகவும் திடகாத்திரத்துடன் உட்கார்ந்து காவலில் இருந்தான். அவிழ்த்து விடப்பட்டிருந்த நாய் தோட்டத்தில் அலைந்து கொண்டிருந்தது. கரிகாலன் மணியை பார்த்தான். 12. மெதுவாக சப்தம் எழுப்பாமல் மாடிப்படிகளில் இறங்கினான். ஹாலில் நிசப்தமாக சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்தான். பூஜை அறை கதவை நோக்கி நடந்தான். கதவு பூட்டப்பட்டு சாவி எடுக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் பெட்டி பூட்டு சப்பையான தகடு ஒன்றையும் சிறிய கம்பியையும் இணைத்து பூட்டுக்குள் திருகி பிடியை வன்மையாக சுழற்றினான். பூட்டு புஷ்பமாக இயங்கியது. கதவை திறந்து உள்ளே நுழைந்து சாத்திக் கொண்டான். பீரோ உயர்ந்த நிழலாய் நின்றது. எல்லா கடவுள்களும் இருளில் இருந்தார்கள். பிரயத்தனமே இல்லாமல் பீரோவையும் லாக்கரையும் திறந்து சிகரெட் லைட்டரை எரியவிட்டு கவனித்தான். பீரோவின் லாக்கர் அறை கோவிலின் கர்ப்ப கிரகம் போல் சன்னமாய் ஒளிர்ந்தது. சிறு சிறு அழகிய பெட்டிகளில் விதவிதமான நகைகள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. ஒரு தந்த பெட்டியில் மெலிதான பட்டு காகிதத்தில் சிறு சிறு வைரங்கள் சுடர்விட்டன. கரிகாலனுக்கு மிக திருப்தியான உணவு சாப்பிட்டாற்போல் இருந்தது. எல்லாவற்றையும் அப்படியே இருந்த இடத்தில் வைத்தான். என்றைக்கு காலை கிளம்புகிறோமோ அதற்கு முந்தின இரவு இவற்றையெல்லாம் வழித்தெடுத்து மூட்டை கட்டி கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் பீரோவை உபகரணங்களால் பூட்டி பூஜை அறையின் கதவையும் பூட்டினான். சற்று முன் எந்த விகற்பமும் இல்லாதிருந்த சூழலில் வித்தியாசம் சிதம்பரத்தின் அறையில் தெரிந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்திருந்தது. கரிகாலன் எச்சரிக்கை உணர்வுடன் அப்படியே நின்றான். அபாயகரமான எந்த சப்தமும் இல்லை. கரிகாலனுக்கு விசித்திரமாக இருந்தது. இந்த நேரத்தில் சிதம்பரம் திடீரென்று விளக்கை எரிய விட்டு கொண்டு என்ன பண்ணுகிறார்? மெதுவாக சுவரை நோக்கி நடந்து சாத்தப்பட்டிருந்த ஜன்னல் நிலையில் ஓசை எழுப்பாமல் ஏறி நின்று வெண்டிலேட்டர் வழியாக பார்த்தான். சிதம்பரத்துடன் அந்த வீட்டின் சமையல் பொறுப்பில் இருக்கும் பெண்மணி படுத்திருந்தாள். கரிகாலனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. பால் உணர்வு குற்றங்கள் அற்புதமான மனைவியை அடைந்திருக்கும் மனுஷனுக்கு இப்படி ஒரு பெண்ணாக இருப்பதை தவிர வேறு எதுவாக விகசிக்காத பெண்ணும் வேண்டியிருக்கிறாள். நடக்கட்டும் நடக்கட்டும் என்று முணங்கிவிட்டு மாடி அறைக்கு சென்றான். இரவில் சிதம்பரத்தின் மனைவி தனியாக வேறொரு அறையில் தூங்குவாள் என்ற விஷயமே அவனுக்கு சோகமானதாக தெரிந்தது. அந்த பையல் கிருஷ்ணகுமார் இந்த கன்றாவிகளை பார்த்துத்தான் ஓடி போனானோ என்னவோ. கரிகாலன் பிடரியில் கைகளை கோத்தபடி இனிமை கலந்த ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தான். பணம் எவ்வளவு இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்ற தகவலும் தெரிந்துவிட்டால் விஷயம் முடிந்துவிடும். செவ்வாய் இரவு அல்லது புதன் இரவு விஷயம் முடிக்கப்பட்டும் ஆக வேண்டும். வேலை முடிந்து முதலில் நேராக சரஸ்வதியின் வீட்டுக்கு போய் வைரக்கற்களை அவளிடம் சேர்ப்பித்து பத்திரப்படுத்தி விட வேண்டும். வைரங்களில் செல்வத்திற்கு பங்கு கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் ஆபத்தை எதிர்நோக்கி நிற்கும் கரிகாலனுக்குத்தான் வைரங்கள் என்ற நினைவுகளோடும் கனவுகளோடும் கரிகாலன் தூங்கி போனான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.